உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். திடீர் காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாண வைத்தியசாலையில் மூவர் உயிரிழந்தமை தெரிய வந்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக யாழ்ப்பாண வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தியால் நகர்காவலர் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா யாழ்ப்பாண வைத்தியசாலைக்குள் அனுமதியின்றி பிரவேசித்து பணிக்கு இடையூறு செய்து அச்சுறுத்தியமை தொடர்பிலேயே இந்த முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. கடவுச்சீட்டுக்கு விண்ணப்போரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் விரைவாக வழங்குவதற்கு நடவடிக்கையினை குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய ஒருநாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டை விநியோகிக்கும் நேர எல்லையை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு அனுமதி தரமாட்டோம், அதையும் மீறி சுரங்கம் தோண்டப்பட்டால் முதல்வர் பொறுப்பில் இருக்க மாட்டேன் என சட்டசபையின் முதல்வர் ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த நாயக்கர் பட்டியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க இந்துஸ்தான் ஜிங்க் என்ற நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. துருக்கியின் தென்மேற்கு மாகாணமான இஸ்பஸ்டாவில் நடைபெற்ற வழக்கமான பயிற்சி விமானத்தில் 2 உலங்கு வானூர்திகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகிய நிலையில் 5 வீரர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. உக்ரைன் நகரமான டினிப்போவில் ரஷ்யாவினால் ஏவப்பட்ட கண்டம் விட்டு கண்டபாயும் புதிய ரக ஏவுகணை ஏவப்பட்டுள்ளது. ஒரெஷ்னிக் என பெயரிடப்பட்டுள்ள ஏவுகணை கடந்த மாதம் 21ஆம் தேதி முதலாக உக்ரைனுக்கு எதிராக பிரயோகிக்கப்பட்டது. ஜெர்மனி மற்றும் பெல்ஜியத்தில் உடனான எல்லைகளுடன் சட்டவிரோதமாக குடியேறி வருவதாக பல தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன் எல்லைகளில் நெதர்லாந்து சட்டவிரோதமாக குடியேறுவதை தடுக்கும் வகையில் சோதனைகளை முடுக்கிவிட்டிருப்பதாக புகலிட மற்றும் இடம்பெயர்வின் அமைச்சர் மார்க் யோலின் வெபர் தெரிவித்துள்ளார். இந்தோனேசியாவில் ஜாவா தீவில் ஏற்பட்ட நிலச்சரிவு திடீர் வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 10 பேர் உயிரிழந்ததும் 2 பேரை காணவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். உக்ரைன் தொடர்பில் டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கவிருக்கும் முடிவை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் என தாம் நம்புவதாக ஜெர்மன் சேன்சலரான ஒலாஃப் ஸ்கோல்ஸ் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் 3300க்கும் அதிகமானோரின் கொலைக்கு உதவியதாக 100 வயது நபர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட இருக்கும் வரியால் அந்த பொருட்களின் விலை அதிகரிக்கும் என்பதை அமெரிக்கர் உணர துவங்கியுள்ளதாக ருடோ தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நோட்ரிடாம் தேவாலய மறு திறப்பு விழாவுக்காக சென்றிருந்த இளவரசர் வில்லியமும் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் சந்தித்து நீண்ட நேரம் உரையாடி இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் வில்லியமும் சந்தித்து பேசிய விடயம் ஹாரி மேகன் தம்பதியருக்கு பதற்றத்தை உருவாக்கி இருக்கக்கூடும் என ராஜ குடும்ப விமர்சகர் ஒருவர் தெரிவித்துள்ளார். சிரியாவிலிருந்து தப்பியோடியுள்ள சிரிய ஜனாதிபதி பசார் அல் அசாத்தின் மனைவிக்கு பிரித்தானியா இடமில்லை என பிரித்தானிய அரசு தெரிவித்துள்ளமை தெரிய வந்துள்ளது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். இந்தியா வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் மற்றும் டிராவிஸ் மோகல் குறித்து முன்னாள் வீரர் ஸ்ரீகாந்த் கருத்து தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் தேசிய அணி மீதான தனது அன்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை கைலியன் எம்பாவே மறுபடியும் உறுதிப்படுத்தியுள்ளார். பகலிரவு போட்டியில் பிங்க் நிற பந்துகள் பயன்படுத்துவது குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. டெஸ்ட் போட்டிகளில் வழக்கமாக சிவப்பு நிற பந்துதான் பயன்படுத்தப்படும். இவற்றில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதிய முதல் டெஸ்ட் போட்டியில் கூட இந்த பந்துதான் பயன்படுத்தப்பட்டவை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.